हरे कृष्णा நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதி ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதுக்குண்டான குரு பூஜை. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. Happy
அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பக்தர். அவருடைய கற்பனையில ஸ்ரீகிருஷ்ண பகவானை படுவதை கற்பனையில் வர்ணித்தார். அப்போ பகவான் இருக்கும்போது யாரோ வாசிச்சாங்க டக்க டக்க டக்கான்னு சொல்லி அக்ரூரர் மிருதங்கா வாசிக்கிறாரு, நாரதர் வந்து வீணை பாடுறாங்க. அது பகவானை துதித்து அந்த கோலத்தை துதித்து வணங்குறாங்க. அப்படி தேவர்கள் எல்லாம் புடைசூழ படைசூழ ஒரு சிறப்பாக நடந்த ஒரு திருவிழா. பகவான் வந்து ஒரு மத யானை நடந்து வர்ற மாதிரி நடந்து வருவாங்க. ஆண்களுக்கு வந்து 60 விதமான 70 விதமான வித்தியாசமான நடை பாவனை எல்லாம் இருக்கு ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து 300-400 டைப் இருக்காங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து 4000 வகை இருக்கான். அவர் நடக்கிறது, நிற்கிறது, பேசுறது. அதுல ஒண்ணுதான் இது. அந்த பாப்பா நடந்து வந்தாங்க, ஆனா அது மதையான மாதிரி ஆகல. வந்து மதையானை நடந்து வர்ற மாதிரி நடந்து வருவார். கிருஷ்ணச்சந்திர பகவானுக்கு அடுத்த நிகழ்ச்சி பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. விருந்தாவனத்தில் ஒரு இடம் பர்சானா அப்படின்னு இடத்துக்கு பேர். இங்கே வந்து ஒரு நாளைக்கு ராதாராணியும் கிருஷ்ணரும் சந்தித்துக் கொள்வதாக தீர்மானம். எப்பொழுதும் மாதிரி ராதாராணி முதல்ல வந்தாங்க, கிருஷ்ணர் வரல. ராதாராணி இந்த மயிலெல்லாம் நடனம் ஆடுவதை பார்த்து கொண்டே இருந்தாங்க. கொஞ்சம் காலதாமதமாக கிருஷ்ணர் வந்துட்டு ராதாராணியிடம், என்ன நீ போய் மயிலெல்லாம் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருக்கியே, நான் வந்து காளியனுடைய தலையிலேயே நடனம் ஆடி இருக்கேன். என்னுடைய சீடன் சிவபெருமான் நடனம் ஆடினா தாண்டவம் கிரகங்கள் எல்லாம் மாறிடும். நீ போய் ஒரு மயிலோட நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ராதாராணியிடம் கேட்க,
ராதாராணி சொன்னாங்க, உங்களுக்காக தான் வந்தேன், ஆனா நீங்க நேரத்துக்கு வரல. இந்த மயிலெல்லாம் வந்து இவ்வளவு அழகா நடனம் ஆடிட்டு இருக்கு. கிருஷ்ணர் சொன்னார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் வந்து இப்ப நடனம் ஆடுறேன் பார்த்துக்கோன்னு சொல்லி தலையில இருந்த துணியெல்லாம் கழட்டி இடுப்புல கட்டி அவ்வளவு அற்புதமா ஆடினாராம். எல்லாம் ஆடி கடைசியில ராதாராணி கிட்ட கேட்டாரு, என்னோட டான்ஸ் எப்படி இருந்தது? உடனே ராதாராணி சொன்னாங்க, அற்புதமா இருந்தது, பட் த பீகாக்ஸ் வேர் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்து மயில் வந்து வெட்கத்தினால பகவான் நடனமாடியதை பார்த்து மயிலெல்லாம் ஒன்றால, உங்க நடனத்துக்கு எங்களுக்கு ஈடா ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லி தோகையிலிருந்து ஒரு இறகை எடுத்து பகவானுக்கு கொடுத்தாங்க. அதனால கிருஷ்ணர் அதை தலையில் சூடிக்கொண்டார். பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தரங்கம். கிருஷ்ணருக்கு அணிகள் இது நகையெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இந்த ஒரு நகை போதும், அதுக்கு ஈடா வேற அழகில்லை அப்படின்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் வர்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எல்லோரையும் காப்பாத்துப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, நிற்க கூட தெம்பு இல்லை, ஆனால் உனக்கு திருமஞ்சனம் செய்யணும், பிரசாத நெய்வேத்தியம் செய்யணும், ஆர்த்தி காட்டணும், ஆனால் என்னால் முடியலையே, நீ தான் அனுகிரகம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்கப்பா இருக்க? கூப்பிட்டா உடனே வரமாட்டேனே. நீ வரமாட்ட, எனக்கு தெரியும். இதில் உனக்கு வேற டெய்லி அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட். கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்கப்பா இருக்க நீ? என்னப்பா நாராயணா, எதற்காக இப்படி பேரர்வம் செய்து கொண்டிருக்கிறாய்? கூப்பிட்ட உடனே பரவாயில்ல மட்டும் உடனே வர, எங்களுக்கெல்லாம் வர மாட்டியா? எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், இப்போதான் வர. வா, என்னால் ஒரு காரியம் ஆகணும்ப்பா. நீ அழைத்து வராமல் இருப்பேனா நாராயணா? கொஞ்சம் வேலை இருந்தது, அதையெல்லாம் முடித்து விட்டு வந்தேன். எங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குது, ஆனால் டெய்லி உன்னை பார்க்க கரெக்டாக வரல. எங்களுக்கு அம்மா அப்பா பஞ்சாயத்து புள்ள குட்டி எல்லாரையும் பார்க்கணும். உனக்கு என்ன ஜாலியாக இருந்திருக்க? என்னது ஜாலியா? நீ ஏன் சொல்ல மாட்டாய்? ஆமாம், பின்ன என்ன, சும்மா கையை கொடி வச்சுக்கின்னு திருப்பதி வெங்கடேசன் நிற்கிற, அதோட காலை நீட்டி ஜம்முன்னு பத்துக்குன்னு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் நிற்கிற. மேலும் சொல்லு. அழகாக இடுப்பில் கையை வச்சுக்கின்னு பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன்னு நிற்கிற. ஒரு இடத்துலையாவது நீ வேலை செய்கிற மாதிரி இல்லையாப்பா? நான் டெய்லியும் ஒரு திருமஞ்சனம் ஆர்த்தி பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சர்வீஸ் பண்ணுறோம்ப்பா அவங்க. அது சரி, நீங்களா எனக்கு சேவை செய்கிறீர்கள், நான் தான் உங்களுக்கு சேவை செய்கிறேன். நீ என்ன பண்ற? ஏன் கேட்க மாட்டாய்? பகவத்கீதையில் நான் சொன்னேனோ இல்லையோ, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் என்று 2 சிறிய வாழைப்பழத்தை வைத்துவிட்டு, இல்லை என்றால் 4 கல்கண்டை வைத்துவிட்டு உங்கள் மொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற சொல்வீர்கள். அதற்கு நான் வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஞாயிறு படையல் என்று ஒரு பெரிய படையலை போட்டுவிட்டு என்னிடம் பெரிய லிஸ்டை கொடுப்பீர்கள். பெண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு படிப்பு, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று பெரியதாக போய்கொண்டே இருக்கும். படையலை கூட நீங்களே சாப்பிட்டு விடுவீர்கள். இத்தனைக்கும் நான் தானே வேலை செய்ய வேண்டும். அதெல்லாம் உன் டியூட்டிப்பா. அதுக்கு தான் நீ நிறைய ஆள் வச்சுருக்கீங்க. அவங்ககிட்ட சொன்னால் அவங்க செய்ய போகிறாங்க. நீ சும்மா தான் நிற்கிற. நான் தான் டெய்லி வந்து ஒன்று பார்த்துக்கிறேன். நீ நின்ற இடத்துல அது நிற்கிற. நீங்கள் செய்வதை அனைத்தையும் பார்த்து கொண்டு சும்மா நிற்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு தெரியுமா? நின்று பார், அப்பொழுதுதான் உனக்கு புரியும். நான் கிருஷ்ணா நம்ம கிட்ட டப்பாய்க்கிறா. சும்மா நிற்கிறதுல என்ன கஷ்டம் வரப்போகுது? அதுல இருந்து சுகமே தனிதான். அப்படியா? சரி, ஒரு நாள் என்னிடத்தில் வந்து சும்மா நின்று பார், அப்பொழுது தெரியும் உனக்கு எனது நிலைமை. பாத்தியா, நம்ம கேட்ட காலத்தில் பற்றி எப்படி இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி நான் ஒரு நாள் கிருஷ்ணனா? சரி நான் அந்த ஆக்டர் ரெடி தான், பார்த்துக்கலாம். சரி, நான் இறங்கி வருகிறேன். நீ வந்து என்னிடத்தில் நின்று கொள். நான்
கிருஷ்ணன் கேட்டா நீ என்ன பண்ண போற கிருஷ்ணா? உனக்கு தெரியாதா? நமது அர்ச்சகருக்கு சரீரம் சரியில்லை, அதனால் வரவில்லை. அவர் வேலையை நான் பார்க்கிறேன். என்னது அர்ச்சகரா? அப்படின்னா டெய்லி நீ எனக்கு திருமஞ்சனம் செய்யணும், பிரசாதம் நைவேத்தியம் செய்யணும், ஆர்த்தி காட்டணும். ரொம்ப கஷ்டப்பா கிருஷ்ணா. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று என்னிடத்தில் எனக்கு பதிலாக நில். என்ன நடந்தாலும் வாயை திறக்கக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. நீ மேலே நிற்கிற வரைக்கும் தான் எல்லா கண்ணுக்கும் நானாக தெரிவாய். நீ கீழே இறங்கிவிட்டால் உன் சுய உருவம் தான் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியும். என்ன புரிந்ததா? புரிஞ்சுது, எல்லாம் புரிஞ்சுது. கிருஷ்ணனா உன்ன மாதிரி நானும் கம்மன் நிற்கணும், அவ்வளோதானே. எப்படி சூப்பரா பண்றேன். ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காரா? எங்க நமஸ்காரம் பலராமன் சார், வாங்க வாங்க. நல்லா இருக்கேனா? ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காரா? எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம். அதுவா சாமி, நான் பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தேன். நேற்று தான் வந்தேன். அதான் வந்த உடனே கிருஷ்ணரை பார்க்கணும்னு வந்துட்டேன். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணேலே, எல்லா காரியமும் நல்லா முடிஞ்சதா? அதான் கிருஷ்ணருக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு போயிடலாம்னு வந்தேன். இல்லைங்கண்ணா, நமக்கு ஏன் வந்து நான் பாட்டுக்கிறேன்ப்பா. வராம்பி சுப்பா, சௌக்கியமா இருக்கியா? என்ன இப்போ எல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு வர, பக்தி அதிகமா எடுத்து ஏதாவது பிரச்சனையா ஆத்துல? ஆமா சாமி, ஆட்டோ தான் ஓட்டுறேன். கையில ஒன்றும் நிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அது ஹாஸ்பிட்டல் இருக்கா, பில்லு கட்ட முடியல, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, கஷ்டமா இருக்கு. அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, கவலைப்படாத சுப்பா, எல்லாம் நன்னா நடக்கும். ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்த? எனக்கு ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காளா? நான் 10 நாள் ஆகுது சாமி. நாளைக்கு திரும்ப கிளம்புறேன். அதான் அதுக்குள்ள கிருஷ்ணரை பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, என் வாழ்க்கையை இதுவரைக்கும் நல்லபடியாக கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் என் வாழ்க்கையை உன் கையில ஒப்படைக்கிறேன். நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். ஹரே கிருஷ்ணா. முகுந்தா, உன்னுடைய சாதனா பக்தி எப்படி போயிட்டு இருக்கு? கப்பல்ல எல்லாம் போறையோ இன்னும்? வேற வேற தேசத்துக்கு போற, உனக்கு எல்லாம் முடியுதோ இன்னும்? எல்லாம் நல்லபடியா போகுது சாமி. பகவத்கீதை, பாகவதம் எல்லாத்தையும் படிக்கிறேன். அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்றேன். அவங்களையும் படிக்க வைக்கிறேன். கிருஷ்ணருடைய உபதேசங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்து சொல்றேன் சாமி. அதுபோக தமிழ் கீதால வாலண்டியர் சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மூலமா நடுக்கடல்ல இருந்து கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்துக்கிட்டோம், மெசேஜ் போட்டுக்கிட்டும் இருக்கேன் சாமி. சரிடாம்பி, சௌக்கியமா இரு. ஸ்டேஷனுக்கு போலாம். அங்க வச்சு விவசாயம் நீ உண்மையை சொல்லுவேன். சார், நாளைக்கு நான் கப்பலுக்கு போகணும் சார். நான் இப்போவே கிளம்புனா தான் சரியா இருக்கும். என்னை விட்டுடுங்க சார், நான் எடுக்கல சார். கிருஷ்ணா, என்னப்பா சொல்லணும்? சார் போலீஸ் இங்க வாங்க, நில்லுங்க. அந்த பஸ்ஸை அவர் எடுக்கல, இங்கே ஒரு ஆட்டோக்காரன் வந்தான். அவன் தான் எடுத்துன்னு போனான். நான் பார்த்தேன் சார். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார், அச்சத்தூரில் ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இருப்பான். அவன் பேர் சுப்பர்னு பேர், ஆட்டோ ஓட்டி நிற்கிறான். சரி, நீ போ. சார் வாங்க, நம்ம அங்க போய் விசாரிச்சு வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. எப்போ நல்லபடியா ஒரு நல்ல காப்பாத்திட்டோம். ஐயோ, கீழே இறங்கி வந்துட்டோமா? கிருஷ்ணர் வந்து கேட்டா என்ன பண்றது? ஆனா டெய்லி இத மாதிரி இவ்வளவு விஷயம் நடக்கும். கிருஷ்ணர் எப்படிதான் பார்த்துட்டு சும்மா இருந்தாரோ. கிருஷ்ணா, நீ கிரேட்டுப்பா. கத்தாது. என்ன நீ இங்கு வந்து நிற்கிறாய்? யாராவது கோயிலுக்கு வந்தால் என்னை காணோம் என்று தேட மாட்டார்களா? ஐயோ கிருஷ்ணா, என்ன நம்மள நேரம் நிற்க வச்சுட்ட? எப்பா முடியலடா சாமி. நீ எப்படிதான் தினமும் காலில இருந்து நைட்டு வரைக்கும் நிற்கிறியப்போ இங்க நிலக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாய முடிஞ்சு சும்மா இருக்குது. ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்பொழுது புரிகிறதா எனது கஷ்டம்? என்னை நீ ஜாலியாக நிற்கிறாய் என்று சொன்னாயே. சரி, என்ன மன்னிச்சிட்டுப்பா, தப்புதான். சரி, நீ எங்க போயிட்டு வர? நீதான் உனக்கு கொடுத்த வேலையை செய்யாமல் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறாய். நான் அர்ச்சகரின் வேலையை சரியாக செய்ய வேண்டும் அல்லவா?
அதுதான் திருமஞ்சனத்திற்கு பொருட்கள் வாங்கி வரச் சென்றேன். இதோ பார். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இங்க ஒரு பெரிய அநியாயமே நடந்து முடிச்சு. நான் தான் தத்து ஒரு நல்ல மனுஷனை காப்பாற்றேன், தெரியுமா? என்ன காரியம் செய்தாய்? உன்னைத்தான் நான் கீழே இறங்கி வர வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா? என்ன செய்தாய் நாராயணா? நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா நீ என்ன பாராட்டுற, தெரியுமா? முதலில் என்ன செய்தாய் என்று சொல், பிறகு பார்க்கலாம் உன்னை பாராட்டுவதா இல்லை பரிகாசிப்பதா என்று. பலராமன் ஒரு சோக்கா பணக்காரர் வந்தாரு. அவரோட பர்ஸை கீழே போட்டு போயிட்டாரு, தெரியாங்க. அதை பின்னாடி அந்த ஆட்டோவை எடுத்துன்னு போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அந்த முகூர்த்தம் ஒருத்தன் அவன் மேல அது பழி வந்துச்சு. போலீஸ்காரன் அவரை பிடிச்சின்னு போனாங்க. நான் தான் போய் தத்து உண்மையை சொல்லி அவனை காப்பாற்ற தெரியுமா? என்ன காரியம் செய்து விட்டாய்? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? உன்னை சும்மா என்றுதானே இருக்க சொன்னேன். ஏன், என்ன ஆச்சுப்பா? எந்த காரணமும் இன்றி ஒரு காரியம் நடக்காது. அதையே நீ தடுத்தாய். எது 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 நல்ல காரியம்? ஒரு நல்ல உதவாங்களா? அந்த பணக்கார பலராமன் இருக்கிறானே, என்னிடம் வேண்டிக் கொண்டது போல் என் பங்கில் முழு பணத்தையும் போடாமல் பாதியைத்தான் போட்டான். அதுவும் கிழிந்த செல்லாத நோட்டுகளாக. அடப்போம், இது எனக்கு தெரியாம போச்சு. கிருஷ்ணா, எல்லாரையும் காப்பாதுடாப்பா கிருஷ்ணா. வேதாகம் சமதிதானி வர்த்தமானானி அர்ஜுனா பவிஷ்யானிஷ பூதானி மாம் தூ வேதான கஷனா. நடந்தவை, நடப்பவை, நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நான் அறிவேன். எல்லா உயிர்வாளிகளை பற்றியும் நான் அறிவேன். ஆனால் என்னை பற்றி முழுதாக எவரும் அறியார்.